இவன் செஞ்சு என்ன விட்டுரு. நீ எந்த வேலைக்குமே லாய்க்கு இல்லாதவன். அப்ப கிளம்புங்க. நீ பின்னாடி தான் வரணும், எங்களை மிஞ்சி போகவே முடியாது. ஹலோ, அந்த பையன் வந்துகிட்டு இருக்கான். அவன் முன்னாடி வராத மாதிரி பாத்துக்கங்க. என்ன தம்பி, நீ இங்கே இரு. இது உனக்கு வசதியா இருக்கும். நீ நல்லா ஊஞ்சல் ஆடலாம். உன் வயசு ஊஞ்சல் ஆடுற வயசுதான். சரியா? என்ன பண்ணணும் சொல்லுங்க. பார்த்தா தெரியல, இந்த வலைய யார் இவன் மேல போட்டாங்களோ அவங்களுக்கு இதை திருப்பி போட்டு விடணும். என்ன புரிஞ்சுதா? அட ஜிண்டு, நீ என்ன காரியம் பண்ண? வலையோட அவனை தூக்கி போட்டுருக்க. ஜாலியா இருக்கு. இந்த மாதிரி நான் மரத்துக்கு மரம் தாவி குதிப்பேன்னு நினைச்சு பார்க்கவே இல்ல. என்ன இது, இவங்க ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு மங்கி மாதிரியே இருக்காங்க. மரத்துக்கு மரம் அப்படியே தாவியும் போறாங்க. அம்மா, நம்மளோட ரெண்டு கையும் இங்க இருக்கு. நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. ஜென்டு, ஏன் இப்படி பண்ண? எங்க வீரோட நீளமான வால், நீளமான காது. எப்பவும் நீ என்ன இப்படிதான் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்க. காதை புடிச்சு என்கிட்ட மன்னிப்பு கேளு. உடனே புடி. அம்மா, அப்பா. System starts. மங்கி மோட், சொல்போல் என்ன பின் தொடர்ந்து வா. நான் போய் அந்த மங்கிஸ ஒரு வழி பண்றேன். ஓகே, நில்லு நில்லு. எனக்காகவும் கொஞ்சம் வெயிட் பண்ணு. அந்த ஜுவல்லரி பாக்ஸ் திரும்ப கூடு. அடடா, இவன் நம்மள மாதிரியே பேசுறானே. நான் கொடுக்க மாட்டேன். என்ன பண்ணுவேன்? என்னால என்ன வேணா பண்ண முடியும், ஆனா அப்படி பண்ண மாட்டேன். ஜுவல்லரி உங்களுக்கு யூஸ் ஆகாது. அதனால திரும்ப கூடு. சாப்பிடுறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நான் குடுக்கறேன். வா என் கூட. அப்படி இல்லனா நான் என் சக்தியை யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். என்னது, என்னைய பயமுறுத்துறியோ? ஏய், இக்கா பிக்கா ஷிக்கா டிக்கா, எல்லாரும் வாங்க. இவனுக்கு சரியான பாடத்தை கத்து கொடுங்க.
எப்படி என்னோட ஐடியா? அப்புறம் அவனுக்கு பேலன்ஸ் தவறி எதிரில வச்சிருக்கிற மாவோட மூட்டையில அவன் விழுந்துருவான். பிரமாதமா இருக்குல்ல? அப்ப அந்த மாவு மொத்தம் அவன் மூஞ்சில ஓட்டிக்கும். நான் உண்மையிலேயே சயின்டிஸ்ட்னு ஒத்துக்கிறீங்களா? இத நினைச்சு பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சிரிப்பா வருது. அதுக்கப்புறம் அந்த திருடனோட நிலைமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சரி, இத நான் இங்க வைக்கிறேன். ஜிண்டு, இந்த கேம் மாதிரியே எக்ஸாக்ட்டா 20 காப்பீஸ் எடுத்து எல்லா கிளாஸ்லயும் ஒட்டிடு, சரியா? நீங்க சொன்ன வேலையை அப்படியே செய்யறேன் பாஸ். வேலை முடிஞ்சது பாஸ். எல்லா காப்பியும் எடுத்தாச்சு. ஆனா கேம் எடுக்கலையே. நான் முன்ன கேம் தான் எடுக்க சொன்னேன். கேமோட டிராயிங்ஸ் இல்ல. நீ என்னடா கேமோட ஜெராக்ஸ் எடுத்து காட்ற? எனக்கு இந்த மாதிரி 20 சிசிடிவி கேமரா தேவை, சரியா? மன்னிச்சிடுங்க பாஸ். இப்ப பண்றேன். நன்றி. சரி, நான் பிரேயருக்கு போறேன். சிஸ்டம் ஸ்டார்ட். இந்த பண்டி பையன் இங்க அப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? சாதம் தண்ணி கண்டுட்டா ஜிண்டு தன்னை மறந்துட்டான். வா ஜிண்டு, சாப்பிடுற வேலைய முதல்ல பாப்போம், மத்த வேலைய அப்புறம் பாப்போம். ஏ அப்படி என்ன நடக்குது? பூதம் பூதம் இருக்கு, பூதம் இருக்கு. ஜிண்டு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாரோட லஞ்ச் பாக்ஸையும் கீழே வச்சிடு. அப்படியே பண்ற பாஸ். எல்லாரும் வாங்க வாங்க, இவன் தான் அந்த திருடன். இன்னைக்காவது மாட்டினானே இவனை. நான் எதுவுமே பண்ணல, நான் திருடன் இல்ல, நான் இங்க திருட வரல. என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. ஆமா, வாங்க வாங்க, விடக்கூடாது. இவனை அடிக்கலாம் வாங்க. இவன் தான் எல்லாத்தையும் திருடனவ. மாட்டிக்கிட்டான் எங்க கிட்ட, நல்லா மாட்டிக்கிட்டான். இல்ல வாங்க சார், இங்க பாருங்க. நான் எதுவுமே பண்ணல, விடுங்க. நான் எதுவுமே பண்ணல. என்ன காப்பாத்துங்க. என்ன அடிக்காதீங்க, என்ன அடிக்காதீங்க. எனக்கு வலிக்குது. ஒரு நிமிஷம், இந்த குரலை கேட்டா பண்டி மாதிரி இல்ல? ஆமா, பண்டி தான். எங்களை மன்னிச்சிரு பண்டி, தெரியாம பண்ணிட்டோம். நான் அப்பத்துல இருந்து இதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் திருட இல்ல, நான் திருட இல்லன்னு. நீங்க கேட்டாதானே கண்டினியூவா அடிச்சுக்கிட்டே இருந்தீங்க. பூதம் இருக்கு, பூதம் தான் திருடிக்கிட்டு இருக்கு. என்ன சொல்ற? பாத்தீங்களா பாத்தீங்களா சார், இங்க ஒரு வேலையும் நடக்கல. வீர் மேஜிக்கால தான் பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்க மட்டும்தான் பெயிண்ட் பண்ற மாதிரி தெரியும். அப்போ நீ இங்கேயே நில்லு, நான் போய் பிரின்சிபல் சாரை கூட்டிட்டு வரேன். ஜிண்டு, ஜிண்டு, நீ எங்க இருக்க? ஜிண்டு, இன்னைக்கு என்ன ஜிண்டு சமையா மாட்டி விட போறான். இப்போதான் அவன் காணாம போணுமா? உள்ள பாருங்க சார். இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. வீர் எங்க இருக்கான்? அவன் கிட்ட போய் சொல்லு, எல்லா இடத்துலயும் அரைகுறையா பெயிண்ட் அடிச்சு விட்டா அப்புறம் என் கதை கந்தல் தான். வீர் எங்க இருக்கான்னு போய் பாரு. போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கியா? உன்னோட உண்மையான உருவத்தை இன்னைக்கு நான் எல்லார்கிட்டயும் காட்டாம விட மாட்டேன். சரி வாங்க சார், கெமிஸ்ட்ரி லேப்ல இருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். சீக்கிரமா ஜிண்டுவை கண்டுபிடிச்சு கக்கர் சாரியும் பிரின்சிபல் சாரியும் கிளாஸ் ரூம்குள்ள வர விடாம தடுக்க சொல்லு. ஆனா ஏன், என்ன ஆச்சு? ஏன்னா ஜிண்டு இங்க காணோம். இப்போ எல்லா பெயிண்டிங்கையும் நானே பண்ணி ஆகணும். மிஸ்டர் கக்கர் சாரும் பிரின்சிபலோட சேர்ந்து செக் பண்ண வராரு. நீ சீக்கிரமா போ, சீக்கிரம். சரிங்க. சார், நீங்க இங்கே நில்லுங்க. உள்ள என்ன நடக்குதுன்னு நான் போய் பார்த்துட்டு வரேன். மிஸ்டர் கக்கட், இந்த
இந்த லேபுக்குள்ள போனாரு ஆனா இன்னும் காணுமே. சார் என்ன சார் என்ன தெரியலையா? நான் தான் சார் கக்கட். என்னாச்சுன்னு தெரியலையே, என் கண்ணுல ஏதோ பட்டுடுச்சே. சார் நீங்க கண்ணை திறக்காதீங்க, நான் அப்படியே உங்களை மெடிக்கல் ரூமுக்கு கூட்டிட்டு போறேன். சொல்பு ஜிண்டு எங்கயாவது தேடி கண்டுபிடிச்சியா? அவன் எல்லா வேலையும் அப்படியே விட்டுட்டு காணாம போயிட்டான். அப்போ கண்டிப்பா அவளுக்கு ஞாபக சக்தி போயிருக்குமோ? நான் இப்பவே போய் அவளை தேடி பாக்குறேன். அப்போ நான் எல்லா வேலையும் நான் பண்ணி ஆகணுமா? இப்போ எமிலியால மட்டும்தான் எனக்கு உதவி பண்ண முடியும். அச்சச்சோ, பண்டி அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து அவன் காட்டியிருக்கான். அப்ப நான் வேணா அந்த பண்டிக்கு பாட கத்து கொடுக்கறேன். அண்டம் கண்டம் தண்டம் பிண்டம். சொல்லு சொல்லு நீ சொல்லு. அண்டம் கண்டம் தண்டம் பிண்டம். நீங்க இங்க பார்த்த விஷயம் எல்லாத்தையும் சட்டுன்னு நீங்க மறந்து போகணும். இனி எதுவும் ஞாபகத்துக்கு வரக்கூடாது. நம்ம ஏன் இங்க நிக்குது? எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? இப்ப ஞாபகத்துக்கு வருது. நீ தானே போன் பண்ணிச்சு ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீன்னு. எங்க அந்த சேல்? மம்மி, என்ன சேல்? எங்க சேல்? அந்த மாதிரி நான் எப்ப சொன்னேன்னு எனக்கு ஞாபகத்துக்கு வரலையே மம்மி. எப்ப பார்த்தாலும் என் நேரத்தை வீணாக்குறது. அதுக்கு உனக்கு என்ன பனிஷ்மெண்ட்னு ஞாபகம் இருக்குது? அவனா கதை பிடிக்க சொல்லிடுவீங்க. நான் போயிடுறேன். போடு போடு. அவர் சரிக்கு கீழே விழுந்துட்டாருன்னா ரொம்ப தமாஷா இருக்கும். இது எப்படி நடந்துச்சு? இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே. ஆஹா என்ன இது? ஒண்ணும் புரியலையே. அலக் நிரஞ்சன், அடுத்தவங்களுக்கு குழி தோண்டினா அதுல குழியே விழுந்துருவீங்க. இந்த பழமொழி நீங்க கேட்டது இல்லையா? பிரகாஷ் நம்ம திட்டம் போட்டபடி அங்கேயே சந்திக்கலாம். இப்ப போடுங்க. பிரகாஷ், நான் தான் குருஜி. நீ உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுட்டு வீட்டுக்கு போய் நல்லா படி. உங்களுக்கு என்னோட பேர் எப்படி தெரியும்? இந்த குருஜிக்கு எல்லாரோட பேரும் தெரியும். குருஜி குருஜி என்ன மன்னிச்சிருங்க. இனிமே நான் இவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்க மாட்டேன். வீட்டுக்கு போய் நல்லபடியா படிச்சு முன்னேற போறேன். என்ன இதுல இருந்து காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி குருஜி. அவங்க நாளைக்கு என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லு. அது என்ன திட்டம்னு சொல்லு. எனக்கு தெரியல. நான் ஏதோ ஆபீஸ் முன்னாடி நின்னு கண்காணிக்கணும்னு சொன்னாங்க. இவங்க உள்ள இருக்கிற ஆபீசரோட சேர்ந்து பிளான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இது நல்லதுக்கு இல்ல. அவங்க ஏதோ தப்பு பண்ண போறாங்கன்னு எனக்கு தோணுது. நாளைக்கு உன்னோட இடத்துல நான் போக போறேன். இந்த பிரகாஷ் இன்னும் வரவே இல்ல. ரமேஷ் அண்ணா, பிரகாஷ் அண்ணா தான் என்ன இங்க அனுப்பியிருக்காரு. அவருக்கு என்ன வேலை நீங்க சொல்லிங்களோ அந்த வேலை நான் செய்யறேன். எனக்கு தெரியும் அவன் வரமாட்டான்னு. சரி சரி நீ இங்கேயே நில்லு. போலீஸ் வந்தாங்கன்னா எங்களுக்கு சிக்னல் கொடு. என்ன உனக்கு சாக்லேட் தரோம். சாக்லேட்டா? எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். தாங்க தாங்க.